ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். என்னென்னா, போன வீடியோவில் யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. ஏன், என்னாச்சு? என்னாச்சு? உங்கள் எல்லார் மேலேயும் நான் கோச்சிக்கிட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் 3 மணி வரைக்கும் அதை ஒரு எனர்ஜியாக யூஸ் பண்ணிவிட்டு முழிச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு எனர்ஜியே கொடுக்க மாட்டீங்கள்ல. சப்ஸ்கிரைபாக பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, விட்டு போகுது, விடு. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னாவது கமெண்ட்டில் சொல்லலாம்ல. எனக்கு எவ்வளோ மனசு வலிச்சு தெரியுமா நேற்று? கஷ்டப்பட்டு உட்காந்து கோழி சத்தம் கேட்காம, பூனை சத்தம் கேட்காம, நாய் சத்தம் கேட்காம பொத்தி பொத்தி வச்சு ரெக்கார்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் கேட்டுட்டு மட்டும் ஓடிடுறீங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு கமெண்ட், நல்லா இருக்குக்கா, சூப்பர், கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு, ஓகே, சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், சவுண்டு கொஞ்சம் ஏற்றுங்க, அந்த மாதிரியாவது சொல்லிட்டு போகலாம்ல. எனக்கு பேராகிராஃபே வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2 வேர்ட் சொல்லிட்டு போகலாம்ல. நேற்று நான் எவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் இவ்வளோ சீக்கிரமாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணது. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே நான் கோச்சிக்கிட்டேன். இனிமேட்டு உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு கியூட்டி பைக்கு பர்த்டே 23 கம்மிங் 23 வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இது இல்லாமல் நேற்று செல்லக்குட்டிங்க 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் கோச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோவோட போயிடலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்தா அவர் வந்து மாஃபியாவாக இருக்கார். அவருக்கு வந்து ஏஜ் வந்து 25. நம்ம டேவை பார்த்தா அவர் வந்து இப்போ தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏஜ் வந்து இப்போ தான் 20. ஓகேவாடா? ஓகே, இதுவே போதும். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு செம்ம பரபரப்பாக வேலைக்கெல்லாம் கிளம்பி அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்க. கிச்சனில் அவங்க அம்மா உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்குடைய அப்பா வந்து ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வேலையிலேருந்து கிளம்புறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான், டேய் சாப்பிடாம போகிறேன், அம்மா ஒர்க் இருக்குது, நான் வரதுக்கு நைட்டு லேட் ஆகும், கதவை லாக் பண்ணுறத, அப்படியே லாக் பண்ணுறதா இருந்தால் கீயை வெளியே வச்சு ஸ்பேர் கீ வச்சு லாக் பண்ணிக்கோ, அப்புறம் இன்னொரு விஷயம், ரூமுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா நம்ம ஜங்குக்கு கூப்பிடுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு பரபரப்பில் அப்படியே ஓடிடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போது நம்ம டேவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. என்னங்க, அவங்ககிட்ட எந்த விஷயமே சொல்லலையே, அவன் வந்தானா அதெல்லாம் பார்த்துக்கலாம், விட, சரிவா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதாவது பேசிவிட்டு அப்படியே அவங்க வந்து வெளியே கிளம்ப. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து சரியாக ஒரு 12:30 போல் ஆகுது. நைட்டு 12:30 போல் ஆகுது, மிட் நைட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் ஸ்பேர் கீ வச்சு ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வர. வீடே இருளோன்னு இருக்குது, எல்லோரும் படுத்து தூங்கியாச்சு. நம்ம ஜங்குக்கு நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. மேலே போய் பார்த்தா ரூமு பத்தமாக அவ்வளோ க்ளீனாக பல்லன்னு இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு உச்சந்தலைக்கு ஏறுது கோவம். அப்படியே கத்திக்கிட்டே போகிறாரு. இப்போ போயிட்டு நேராக அவங்க அம்மா அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு டங்கு 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 டங்குன்னு டோர் அடிக்கிறாரு. அம்மா எழுந்திரிம்மா, வெளிவாம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டங்கு டங்குன்னு டோர் அடிச்சிட்ருக்கா. இப்போ அவங்க அம்மா கண்ணை கசிக்கிட்டே வந்து, என்னடா எதுக்குமா ரூம்குள்ளே போனேன்? நான் எங்கடா போனேன், நான் போகலடா. அப்புறம் யார் போனா ரூம்குள்ளே? யார் ரூமை சுத்தம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்க. இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுக்கு தூக்கமே கலைஞ்சு போயிடுது. இப்போ உடனே, என்னங்க உங்கள் பையன் ஏதோ கேட்குறான், வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா உள்ளே போயிட்டு பெட்டில் படுத்துக்க. இப்போ உடனே இவர் தூங்குற மாதிரியே நடிக்கிறாரு. பட் நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ளே வந்து அவங்க அப்பாவோட டிக்கிரியே தட்டி, அப்பா யார்ப்பா ரூம்குள்ளே வந்தது? நான் என்ன சொன்னேன், காலைல போகும்போதே ரூம்குள்ளே யாரும் போகாதீங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன். யார் வந்து சுத்தம் பண்ணது? எந்த மேட் அது சொல்லு, அவளை போட்டு கழுத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா அப்படியே தூக்கத்தில் பேசுகிற மாதிரி, அது உன் தம்பி பண்ணியிருப்பான்டா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, தம்பியா இதோ பாருப்பா, விளையாடாத, தூக்கத்தில் என்ன கண்ணு உட்காந்துட்ருக்க நீ? 25 வருஷமாக இருக்கேன் இந்த வீட்டில், எனக்கு இது வரைக்கும் தம்பின்னு எவனும் வந்தது கிடையாது. யார் இது புதுசாக முளைக்கிறது? என்ன கதை பண்ணி வச்சுக்கிறீங்க 2 பேரும்? டேய் ஜங்குக்கு, உண்மையிலேயே உன் தம்பி தானே பண்ணியிருப்பான். அப்பா விளையாடாதப்பா. டேய் தம்பினா என்ன, எங்கள்கிட்ட தான் வரணுமா உனக்கு தம்பி? ஸ்டெப் பிரதர்லாம் இருக்க முடியாதா? ஸ்டெப் பிரதரா? எவன் அவன் புதுசாக முளைச்சிருக்குது? அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம், போய் தூங்க போ. அதான் ரூம் சுத்தமாக இருக்குல்ல, போ. அப்பா, நான் ரூமுக்குள்ளே உள்ளே போகாதீங்கன்றதுக்கு காரணமே டாக்குமெண்ட்ஸ் எதனாவது தெரியாமல் எடுத்து தூக்கி போட்டுருவீங்கன்னு தான். இப்போ எனக்கு தலை மேலே கோவம் வருது. தயவு செஞ்சு சொல்லுங்கள், யார் ரூமை சுத்தம் பண்ணுது? அதான்டா உன் தம்பி பண்ணியிருப்பான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூட அப்பா எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே தள்ளி விட்டு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே நின்றுட்டு பெரும் மூச்சு வாங்குறாரு. அப்பாடா தப்பிச்சிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இப்போ இவங்க 2 பேர் அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே அவங்களுடைய அம்மா தான் நம்ம ஜங்குக்கூட அம்மா, என்ன இப்போ அவனா போய் கண்டுபிடிச்சோன்னா அடிச்சிருவானான்னு பயமாக இருக்குங்க. அடிச்சிருவானா? அப்படி கை வைப்பான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அப்பா அப்படியே பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க வெளியே அவருக்கு வீட்டுக்கு, அதாவது அவருடைய ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்லேருந்து கடமடான்னு சவுண்டு வருது. அந்த சவுண்டை கேட்டு ஓடி போயிட்டு டோரை டங்குன்னு அடிக்கிறாரு. யார் அது உள்ளே இருக்கிறது? வெளியே வான்னு சொல்லிட்டு அப்படி போட்டு அடிக்கிறாரு. இவர் இங்கே அடிக்கிறது அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு தெரியுது, கேட்குது. இப்போ உடனே அவங்க, ஐயோ என்னங்க ரூமை கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். என் பையனாச்சு. ஐயோ உன் பையன்தான், அவன் அவங்க ரூமை கண்டுபிடிச்சிட்டான், 2வது பையன் செத்துருவான், எலும்பு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படி அவங்க ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்கு கிட்ட ஓடி வர. ஜங்குக்கு பார்த்தா ஒரு டோரை போட்டு நல்லா நாக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து சைலண்ட் ஆகிடுது சவுண்டு. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்த உடனே, டே உள்ள என்னாச்சு, ஏன் சவுண்டு போட்டுட்ருக்க? அம்மா ஒன்றும் இல்லை. டேய் கதவு திறடாமா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, கதவை திறன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அம்மா அப்படி சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே இருக்க பர்சனோட. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோட நம்ம ஜங்குக்கூட அம்மாவை பார்த்து கேட்டுட்ருக்கா. இப்போ உடனே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன அடுத்த செகண்டு அவங்க அப்பா உள்ளே நிற்கிற பர்சனை பார்த்துட்டு, அச்சோ என்ன இது தலை ஃபுல்லாக தூசியாக இருக்குது, என்ன பண்ணி வச்ச நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூட அப்பா போயிட்டு உள்ளே இருக்க நம்ம டேவை போயிட்டு கேர் பண்ண. இப்போ அந்த நாடகத்தையும் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோடு பார்த்துட்ருக்காரு அவங்க அப்பாவை. அவன் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவையும் அப்பாவையும் விலக்கி விட்டு நம்ம ஜங்குக்கு அவர் முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம டீ முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கா. அவ்வளோ தூரம் கோவப்பட்டு இருந்தார். இப்போ அப்படியே ஸ்வைன் ஆகிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டீவுடைய ஃபேஸை பார்த்த உடனே, ஓய் உன் பேர் என்ன? டீ கிம்டேயோ? இவ்வளோதான் சவுண்டா உனக்கு? கிம்டேயோ? ஆனால் கூப்பிட்ட உடனே வந்துடுவியா நீ? கூப்பிட்ட உடனே வா? ஆமாம், ஏன் அம்மா அப்பா கூப்பிட்ட உடனே வந்துடுவியா நீனு? அது 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 வந்து அது அம்மா. என்ன அம்மா? என்கிட்ட பேசு. அம்மா இருக்குன்னா பல்ல உடைச்சிடுவேன். அப்பா. ஓ அம்மா கூப்பிடுவேன்னு சொல்லணும் அப்பா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? நான் யார் உனக்கு? அண்ணா. பல்லுக்குள்ளெல்லாம் பேத்துருவான் அண்ணன்னா. அப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? கிளம்பு, வீட்டை விட்டு கிளம்பு. நான் போக மாட்டியா? ஏன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போக மாட்டேன்ற? அம்மா எனக்கு பயமாக இருக்கு. நீ கதவை சாத்திட்டு உள்ளே போ. கதவை சாத்திட்டு உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே கதவை சாத்திட்டு உள்ளே போயிடா. இப்போ உடனே நம்ம ஜங்கு டங்கு திரும்ப சத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க அம்மாவை திரும்பி பார்க்க நம்ம அம்மாவா அங்கே ஓடின்னு இருக்காங்க அவங்க ரூமை நோக்கி. இப்போ அவருக்கு பின்னாடியே நம்ம ஜங்குக்கூடைய அப்பாவும் ஓடிட்டுருக்கா. இன்னும் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவருடைய டாக்குமெண்ட்ஸை முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேபிளில் போய் பார்க்குறாரு. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அங்கங்கே கரெக்டாக அப்படியே அடுக்கி எதுவும் தூக்கி போடாமல் கசக்கின பேப்பர் உட்பட எல்லாத்தையுமே டஸ்ட்பின்லேயே தான் போட்டு வச்சுருக்காங்களே தவிர அதை தூக்கிட்டு போய் வெளியே போடல. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு
நல்ல வேலை இது ஒன்றாவது ஒழுங்காக பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்து படுத்துடுறாரு. படுத்ததும் அவருக்கு வந்து தேவை பார்த்து அந்த ஒரு ஞாபகமாகவே இருக்குது. ஒழுங்காக பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. சரி போய் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவர் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழியுது. கரெக்டாக ஒரு டைம் வந்து 2:30 போல் ஆகுது. எதனா சத்தம் கேட்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் ரூமுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு காதை வச்சு கீறிட்டுருக்கேன். உள்ளே பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது. சரி என்ன தூங்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒழுங்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் உள்ளே டேவை காணோம். எங்கே வேணால் தேடி பார்க்குறாரு, ரெஸ்ட் ரூமில் போய் தேடி பார்க்குறாரு, ஆளே காணோம். சரி எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தா மேலே யாரோ நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. மொட்டை மாடியில் சவுண்டு கேட்குது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனால் அங்கே ஒரு ஓரத்தில் நம்ம டீ வந்து நின்றுக்கிட்டு நிலாவை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக அந்த சில்லுன்னு காற்றை இது பண்ணிக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ அதை பார்த்துட்டு ஜங்குக்கு கையை கட்டிக்கிட்டு, ஓய் டைம் என்ன ஆகுது, தூங்காமல் நின்றுட்டுருக்க? நீ என்ன தூங்கலை, மேலே வந்திருக்க, எதுக்கு வந்த நீ? இது என்னுடைய யூஸ்வல் டைம், நான் இப்போ தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறமேட்டு சீக்கிரமாக வேலை பார்த்துட்டு நான் என்னுடைய வேலை கிளம்புவேன். அதை பற்றி நீ எதுக்கு கேட்குற? நீ எதுக்கு தூங்காமல் இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? ஏன்? புது இடத்துல எப்படி தூக்கம் வரும்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஓ சரி, கீழே போயிட்டு லைட்ரு இருக்கு, எடுத்துகிட்டு வா. லைட்ரா? எதுக்கு? உன்னை கொளுத்த. என்னங்க ஏன் இப்படி பேசுகிற? போய் லைட்ரு எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வா, எனக்கு சிகரெட் பிடிக்கணும். சிகரெட்டா? அம்மாவுக்கு தெரியுமா? சொன்னா பல்ல உடச்சிருப்பேன். சரி நான் போகிறேன். என்ன சொன்ன? போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சரின்னு சொன்னேன். ரெண்டுத்துக்கும் மிடில். சரி நான் போகிறேன்னா என்னது? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட்டுற. கீழே போயிட்டு நம்ம டீவும் வந்து கிச்சன்லேருந்து ஒரு லைட்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நீட்டுறாரு. என்ன நீட்டுறா பத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய சிகரெட்டை காட்ட, இப்போ உடனே நம்ம டீவும் அதை பற்ற வைக்கிற மாதிரி போயிட்டு அந்த லைட்டை பின்னாடி எடுத்துகிட்டு, நான் பற்ற வைக்க மாட்டேன். ஏன்? குறைஞ்சிருவியா? இல்லை, என் கண்ணு முன்னாடி அண்ணாலாம் சிகரெட் பிடிக்கிறதுக்கு விட மாட்டேன். என்னது? சிகரெட் பிடிக்க விட மாட்டேன்? அதை பாரு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொரு வாட்டி என்னை அண்ணன்னு சொன்னேன், உன்னை ரூமுக்கு கூப்பிட்டு போய் செஞ்சு விட்டுருவேன். ஏன் ஏன் உனக்கு ஏன் அண்ணன் கூப்பிட்டா இவ்வளோ கோவம் வருது? நீ எனக்கு அண்ணன் தானே, நான் உனக்கு செப்ரதர் தானே. ஓ அப்படின்னா செப்ரதர்னா உனக்கு தெரியுமா? செப்ரதர் வித் பெனிஃபிட்லாம் இருப்பாங்க. நம்ம இருக்கலாமா? நீ சரியான போகிட்ட இருக்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் ஆகுதுரா. நம்ம ஜங்குக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலை. அவர் இன்றைக்கி லீவில் வந்துட்டு வீட்டிலே தான் ஒர்க் பார்க்குறாரு. அவருடைய பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அவருடைய வீட்டை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வீட்டிலே விட்டுட்டு அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் மட்டும்தான் இருக்காங்க. பகலில் கரெக்டாக ஒரு 11:30 போல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்போ தான் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கீழே வந்து பார்த்தா நம்ம டேவா நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறமேட்டு ரியலுக்கு பண்ணி அவருடைய ஃபேஸ் அப்படியே திரும்பியும் கோல்டாக அப்படியே மாட்டிக்கிட்டு, ஓய் இந்த மாதிரி சவுண்டு போட்டாலாம் எனக்கு பிடிக்காது, மூடிட்டு பாட்டை ஆஃப் பண்ணு ஓ அப்படின்னு சொல்லிட்டு டீவை அனுப்பி விட்டுற. இப்போ உடனே நம்ம டீவும் அமைதியாக இவங்கிட்ட பேச்சு கொடுக்க வேணாண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்தா அவர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. நம்ம டீ அப்படியே அமைதியாக காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து டிவியை பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், ஓய் இங்கே வா, இங்கே பாரு, நானும் பார்த்துட்ருக்கேன், வந்ததுலேருந்து சும்மா ஓய்ன்றா. என் பேர் கிம்டேயம். ஓ கிம்டேயம், இன்னிலேருந்து கிம்டேயம்லாம் கிடையாது, ஜாங் டேயம். என்னது? இந்த பேருமா, இது ஜாங் ஃபேமிலி. ஓகே, ஜான் ஜங்குக், மிஸ்ஸஸ் ஜாங், மிஸ்டர் ஜாங். ஸோ உன்னுடைய நேம் இன்மேட்டு கிம் டேயாங்கில் ஜாங் டேயாங், புரியுதா? அண்ணா என்ன? அவனா
அது எங்கள் அப்பா பேர் கிம். அதுக்கு அது அது வந்து எங்கள் அப்பா தான் என் கூட இல்லை, அட்லீஸ்ட் அவருடைய நேமை மட்டுமாச்சும் வச்சுக்கிறேனே. என்ன சொல்கிற? புரியல, ஒழுங்கா சொல்ல. இல்லை, என்னுடைய அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. 3 வீக்ஸ் முன்னாடியா? ஆமாம், ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஓகே. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படி உன்னை கண்டுபிடிச்சாங்க? அது உங்கள் அப்பா இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு எங்கள் அப்பா. அதனால் என்னை கூட்டிகிட்டு வந்து அவரே பார்த்துக்கிறேன்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். ஓஹோ, அப்போது எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ இங்கே வந்திருக்க. ஆமாம். ஓ, ஓகே ஓகே. உனக்கு எதுனா கெட்ட பழக்கம் எதுனா இருக்கா? என்ன கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் அப்போல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஓ, பாய் ஃப்ரெண்ட்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் எதுவுமே பண்ணல. ஓ ஓ, ப்ரப்போஸ் வந்திருக்கா? நிறைய நிறைய வந்திருக்கேன், ஆனால் நான் எதையுமே அக்செப்ட் பண்ணல தெரியுமா? ஓ, யார் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். அப்போ ஃப்யூச்சரில் அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாமே. ஓ, இப்போ வேணாலும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி இப்போதைக்கு லவ்வாக இருக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒருத்தன் வரவா போகிறான், அந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விளையாட்டுத்தனமாக ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்கா. இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் பேச கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் சாஃப்டாக சண்டை போடாமல் பேசுகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. இப்போது நம்ம தான், ஆமாம், நீ ஏன் அண்ணன் கூப்பிட்டா கோவப்படுற? இந்த பாரு, இன்னொரு வாட்டி உன் வார்த்தை வந்து அந்த வார்த்தை வந்துச்சு. இல்லை, நான் சும்மா கேட்க தான் செஞ்சேன், ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? எனக்கு பிடிக்கல. ஓ, யார் உன்னை அண்ணன் கூப்பிட்டாலும் உனக்கு பிடிக்காதா? நீ என்னை கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. ஏன், நான் அண்ணனுக்கு கூட வருது இல்லையா? நான் அப்படி சொல்ல வரலட்டே, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, புரிஞ்சுக்கோ. ஏன் பிடிக்கல? ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, போதுமா? எனக்கு உன்னை தம்பியெல்லாம் வச்சு பார்க்க பிடிக்கல, புரிஞ்சுக்கோ. எனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, ஆனால் என்ன ஆனால் அவனா? மணி 6 ஆச்சு, போயிட்டு எனக்கு பாப்கார்ன் வேணும், போய்ட்டு பாப்கார்ன் ரெடி பண்ணப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம வேக்கேஷனில் அனுப்பிச்சி விட்றா. இப்போது கரெக்டாக ஈவினிங் ஆகுதுடா, நம்ம ஜங்குக்கு எதனா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு நெட்ஃப்ளிக்ஸுக்குள்ளே போக நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி வச்சிடுறாரு. நம்ம ஜங்குக்கு பேசினதை நம்ம வந்து டோட்டலாக மறந்துடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் 2 பேருமே சேர்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்கா. இப்போது பாப்கார்னை எடுக்கிறதுக்காக நம்ம ஜங்குக்கு வந்து பாக்ஸ் பக்கம் திரும்ப அவருடைய கண்ணு வந்து பாப்கார்னுக்கு முன்னாடி நம்ம மேலே பட்டுருது. இப்போ நம்ம டிவியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பாப்கார்னை கடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு அழகாக அப்படியே அவருடைய க்யூட்டாக அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு அவரை பார்க்கும் போதே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. நம்ம டீயோடைய சிரிக்கிறப்போ அவருடைய லிப்ஸ் மூமெண்ட்டு, கடிக்கிறப்போ அவருடைய லிப்ஸ் மூமெண்ட்டு, ஸ்வாலோ பண்ணுறப்போ அவருடைய அந்த அடம்ஸ் ஆப்பிள் வந்து மூவ் ஆகுறது, அது எல்லாத்தையும் பார்த்து அவர் அப்படியே கல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போது டேவை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு டர்ட்டி தாட் வர, இப்போ உடனே பாப்கார்ன் பாக்ஸை சும்மா அப்படியே கேஷுவலாக எடுத்து டீப்பா மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ அதுலேருந்து பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. அடுத்த 5 செகண்ட்ஸில் நம்ம ஜங்குக்கு வந்து டேவுடைய டைஸ் மேலே கை வைக்கிறாரு. பட் நம்ம டேஸ் வந்து படம் பார்த்துட்ருக்கனால அதை வந்து பெருசாக கண்டுக்கல. இப்போ அப்படியே டேவுடைய டைஸில் வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. என்ன பண்ணுற நீ? இல்லை, சும்மா தான் கையெடு. சரி, சும்மா தானே கையை வச்சுருக்கேன், வச்சுருந்தா பரவாயில்ல, வச்சு தடவை, கையெடு. தடவைன்றதுல மூட்டுரு தின்னதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பாப்கார்ன் எடுத்து கையில் கொடுக்க, இப்போ உடனே டீ தான், பாப்கார்ன்லாம் வேணாம், கையெடு, இப்படிலாம் பண்ணுறது தப்பு, அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். ஓ, அம்மாவுக்கு தெரிஞ்சது இப்போ உனக்கு பிரச்சனையாகவே இருக்கா? அது இல்லை,
வேண்டாம் கையை எடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேருந்து கையை எடுக்கிறதுக்காக நம்ம ஜங்குக்குடைய கை மேலே நம்ம டீவும் கையை வச்சு எடுக்க ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம ஜங்குக்கு வேணும்னே நம்ம டீவுடைய ஃபேஸ்க்கு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அந்த கேப்பில் வச்சுட்டு நம்ம டீக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கா. இப்போது நீ உண்மையை சொல்ல நான் டச் பண்ணுறதுன்னு பிடிக்கலையா? இல்லை எனக்கு பிடிக்கல, நீ கையெடு. நடிக்காத, எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. உனக்கு பிடிக்காமல இப்படி வேர்க்குது, கை காலெலாம் நடுங்குது. சொல்லு, அது நீ கையை எடு. ஓ கையை எடுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எடுக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டீ வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கேட்க. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு நம்ம டீ மேலே டைஸில் வந்து கை வச்சுருக்காரு இல்லையா, அந்த கையை அப்படியே வச்சுருக்காரு. அவருடைய இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு நம்ம டீயோடைய சீக்ஸை அப்படியே கப் பண்ணி அவருடைய ஃபேஸ்க்கு கிட்ட கூட்டு வந்து அப்படியே அவருடைய லிப்ஸில் செம்ம பேஷனேட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே பிரேக் பண்ண 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோ மூச்சு வாங்குது நம்ம ஜங்குக்கும் நம்ம டீக்கும். நம்ம டீயால் ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன்னா அவருக்கு அந்த கிஸ்ஸும் பிடிச்சிருக்கு. பட் அது ஜங்கு கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட்டும் இருக்குது. அவர் அப்படியே அமைதியாக இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டீயோடைய ஷோல்டரில் கையை வச்சு அந்த கவுச்சில் அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் மேலே ஹோவர் ஆகிடா. இப்போ உடனே டீ பயந்துட்டா நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு வேண்டாம் ப்ளீஸ், இது தப்பாயிடும். அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாது, அம்மா வந்து கேட்டாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்வேன் நீ, விடு. ஓய் சவுண்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டீ கிட்ட அப்படியே ஒரு மாதிரி இப்படி கட்ஸாக பேச நம்ம டீ அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய நெக்ஸ் எல்லாம் அப்படியே அது சக் பண்ணி லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டீக்கு அது செம்மையாக டெம்ட் ஆகுது. இப்போது அவரே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் கையை போட்டு அந்த கிஸ்லாம் வந்து இன்னும் பேஷனேட்டாக டீப்பாக இது பண்ண அந்த கிஸ்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இப்படியே வலிக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கழுத்தெல்லாம் கிஸ் பண்ணி மார்க் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த கவுச் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இப்போ நம்ம டீவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு மேலே அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. உள்ளே போனதும் நம்ம டீ தான் எதுக்கு ரூமுக்கு, எதை எங்கே பண்ணணுமோ அங்கே தான் பண்ணுவேன், ஓகே கம்முன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை அப்படியே அமைதிப்படுத்திட்டு அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணால். இப்போ அப்படியே கிஸ் பண்ணும்போதே அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீவுடைய ஷர்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அவரே வந்து ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ண இப்போ 2 பேரும் நேக்கடாக இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு நம்ம டீ மேலே ஹோவர் ஆகிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான் அது அங்கே இருக்குது, என்னது இல்லை அந்த 4th ட்ராயரில் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எட்டி அந்த 4th ட்ராயரை ஓப்பன் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க கப்போர்டில் இருக்க 4th ட்ராயரை ஓப்பன் பண்ணால் உள்ளே காண்டம்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு நான் இதை தான் தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும், இதை பண்ணும்போது அதை தேடாமல் வேறு என்ன தேடுவாங்க? ஓ அந்த அளவுக்கு. ஆனால் நான் தேடினது ரோப்பு. எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். ஓ ரோப்பெலாம் வேண்டாமா, கோஆப்ரேட் பண்ணுறியா? அது எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேருமே அப்படியே ஒரு நாட்டி பேட்மிண்டன் அப்படியே முடிக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அவருடைய கைக்குள்ளே நம்ம டீ இருக்காரு. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே நேக்கடாக தான் இருக்காங்க. இப்போது காலையில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு நம்ம ஜங்குக்குடைய ரூமை ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தா இப்படி ஒரு காட்சி. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க, போத்திட்டா இருக்காங்க, ட்ரெஸ் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. பட் நம்ம ஜங்குக்குடைய அப்பா எதையும் யோசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தலையிலே வச்சுக்கிட்டு இது சின்னங்க பண்ணி வச்சுருக்கான் அவன், இதை பார்த்தா எனக்கு அவனை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய அம்மா திரும்பியும் நம்ம ஜங்குக்குடைய ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் ஒரு கோவத்தில் அப்படியே ரூமை வந்து ஓப்பன் பண்ணலான்னு போக இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் எனக்கு என்னமோ இது சரின்னு படுது,
என்னங்க என்னங்க பேசுகிறீங்க? இதை போயிட்டு சரின்றீங்க? ஏச்சி வாயமுட. நான் அதை சொல்லலை. நானும் இதை பற்றி முன்னாடி யோசிக்கவே இல்லை. அவன் என் ஃப்ரெண்டுடைய பையன் தானே, ஏன் நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடக்கூடாது? ஆனால் ஆனால் எப்படிங்க? இங்கே பாரு, நம்ம அவனை முறைப்படி தட்டு எடுக்கலை இல்லையா, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். அவனை முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக அவனை அடாப்ட் பண்ணாதான் தம்பின்னு அர்த்தம். ஆனால் அவனை நம்ம சும்மா பார்த்துக்கலாம் தானே கூப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்டு பையன் தானே இத்தனைக்கும் அவன் சொல்லப்போனா. மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே. அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமும் பண்ணாமல் இருந்தால் தப்பாக போயிடும். என்னன்றா? ஆனால் இது சரிப்பட்டு வருவாங்க. சரிப்பட்டு வராமல எப்படி இருக்கானுங்க 2 பேரும்? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். வாயை மூடு, போய்ட்டோம் வேலையை பாரு. அவனே எழுந்துச்சி வருவான், அவன் பேசிக்கலாம். ஆனால் அவனால் கிளம்புன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, நம்ம ஜங்குக்கூடைய அப்பா அம்மா கிட்ட இப்படி சொல்லிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கூடைய அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவங்களும் வந்து கீழே போய்ட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக டைம் வந்து 11:30 ஆகுது மார்னிங். நம்ம ஜங்குக்கு அப்போ தான் ஏஞ்சிக்கிறாரு. ஜங்குக்கு ஏஞ்சதும் பக்கத்தில் டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுக்க நம்ம டே அந்த கிஸ்லேயே வந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு என்ன 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 திரும்ப ஆரம்பிக்க போறியா? ஓ, திரும்ப வேணுமா உனக்கு? அதெல்லாம் வேணும், இதுவே எனக்கு வலிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ இப்போ அப்படியே ஏஞ்சிக்க ட்ரை பண்ணேன். பட் அவரால் ஏஞ்சிக்க முடியல. நம்ம ஜங்குக்கே நம்ம டீவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் கூப்பிட்டு போயிட்டு 2 பேருமா சேர்ந்து நல்லா ஒரு வார்ம் பாத் எடுத்துகிட்டு 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே நடந்து வரா. கீழே வந்ததும் எப்பவும் போல் இல்லாமல் 2 பேரும் மூளைக்கு மூளை உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டீ, அதாவது நம்ம ஜங்குக்கூடைய அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே வந்து ஒவ்வொரு மூளைக்கு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், அம்மா பசிக்குது. வாப்பா, உட்காரு, சாப்பாடு போடுறேன். டே நீ வா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அம்மா 2 பேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்காக தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 2 பேருக்கு சாப்பாடு போட, இப்போ இவங்க சாப்பிடும்போதே நம்ம ஜங்குக்கூடைய அப்பா வந்து நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. இல்லை, நேற்று நைட்டு தெரியும்ப்பா, வெளியே போயிட்டீங்க, காலைல தான் வந்தீங்க, தெரியும். இல்லைப்பா, நான் அதை சொல்ல வரல. உங்கள் 2 பேருக்குள்ள என்னது, இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள எதனாச்சும் ஃபீலிங்ஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூடைய அப்பா ஓப்பனாக கேட்டுற. நம்ம டீக்கு கேட்டுது. அவர் தண்ணியை குடிச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, இப்போ உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி டேவியும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் எதுக்குப்பா கேட்குறீங்க? இல்லைப்பா, நான் டேவை அடாப்ட் பண்ணும்போது ப்ராப்பராக அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு வரல. இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு 2 months ஆகும். இப்போ என் ஃப்ரெண்டு உயிரோடு இருந்திருந்தான்னா அவனுக்கு ஆசைப்படி டேவை அவனுக்கு மேரேஜ் தான் பண்ணி வச்சுருப்பேன். அவனுக்கும் அது இஷ்டம்தான். என்ன சொல்கிறேன்? என்னது, டேவை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஆமாம், மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா 2 பேரும் ஹாப்பியாக உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கூடைய அப்பா அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கூடைய அம்மாவுக்கும் வந்துடுது. டே நைட்டெல்லாம் அவனை கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ண தருதுல, மேரேஜ் என்னது வாயை பழக்கிற, என்னடா இது பழக்கம்? உனக்கு நான் என்னென்னமோ சொல்லி கொடுத்து வளர்த்தேன், நீ ஒன்றுத்தையுமே கேட்ச் பண்ணல. அட்லீஸ்ட் நீ இந்த விஷயத்துலையாவது ஒழுங்காக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இதுலேயும் தப்பி பண்ணி வச்சுருக்கா. நான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? தம்பின்னு சொல்லி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் எப்படி உனக்கு அவன் மேலே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு? ஆமாம், அது வந்து அவன் என்னை விட சின்ன பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தம்பியெல்லாம் என்னால் பார்க்க முடியல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அப்படி பார்க்க தோணலை. இவ்வளோ தைரியமா உனக்கு? தைரியம் இருக்க, நல்லா பேசுகிறம்மா, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு பா, எனக்கு மேரேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டீக்கிட்ட கூட கேட்காம ஓகேன்னு சொல்லிடா. இப்போ ஒரே நம்ம டீ ஒயிட் ஐஸோட ஜங்குக்கையும் ஜங்குடைய அப்பாவையும் அப்படியே முழிக்க பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான், என்ன கேட்காம எல்லாத்தையும் முடிவு பண்ணுறீங்க? டீ கண்ணா நீயும் சொல்லு,
உனக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ண ஓகேவா? உங்கள் அப்பாவுக்கு இது ஒரு குட்டி ஆசை, அதனால தான் கேட்குறான். ஆனால் நீங்கள் அண்ணான்னெல்லாம் சொன்னீங்க. ஏய், உன்னை நான் அண்ணான்னு கூப்பிட சொல்லியிருக்கேனா? அது அது வந்து ஜங்குக், இன்னொரு வாட்டி டேவனை திட்டினா பல்ல தட்டிடுவேன். அம்மா கம்முன்னு இருமா நீ கொஞ்சம். டேக்கண்ணா நீ சொல்ல, உனக்கு ஜங்குக்கு மேரேஜ் பண்ண இஷ்டம் இல்லையா? அது அது வந்து ஓகே, நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்பாடா, எப்படியோ நல்லபடியாக முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்குடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ரிலீஃப் ஆக, நம்ம ஜங்குக்கு நம்ம டிவியும் ஒரு மாதிரி பார்க்க, நம்ம டிவியும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது அந்த ஒரு ஷைனஸ் வந்து நம்ம ஜங்குக்கு பிடிச்சி போயிடுது. நம்ம டீ மேலே ஆல்ரெடி ஒரு லவ் இருந்திருக்கோம், அது இன்னமும் டீப்பாக மாற நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு மேலே ஒரு குட்டி லவ் அப்படியே மலர்ந்துருக்கோம். இப்போது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக நம்ம டிவியும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. வேறு யாரையுமே மேரேஜ்க்கு கூப்பிடல. நம்ம நம்ம ஜங்குக் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து ஒரு சர்ச்சில் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவும் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க. 2 பேருக்கும் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. சரி மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ரிங்கையும் மாற்றிக்கா. இப்போ அப்படியே அந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட ஒரு அழகான மேரேஜ் வந்து அந்த இடத்துல நடந்து முடியுது. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நைட் ஆகுது. ஒரு ரூமில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பெட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம நேற்று வரைக்கும் வேறு ரிலேஷன்ஷிப், இன்றைக்கி வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். உனக்கு எப்படி இருக்குன்னா, நேற்று நான் என்ன நிலமையில இருந்தேன் இந்த நேரம் சொல்ல? இந்த நேரம் என்ன நிலமையில இருந்தேன்? ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி உன் மேலே விழுந்து கிடந்தேன் நான். அது ஏன் இப்படி ஓப்பனாக பேசுகிற? உங்ககிட்ட பேசாமல் வேறு எப்படி பேசுகிறது? அச்சோ, இன்னைக்கு பண்ணணுமா? எனக்கு டயர்டாக இருக்குடா. அப்பாடா, அப்போ தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே அழகாக இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துலையே நான் கட் பண்ணுறேன். ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிச்சிருக்கேன்டா நான். ஸ்டெப் பிரதர் அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஒரு பிரதர் வித் பெனிஃபிட்டில் முடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்து இப்படி முடித்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்த்டே பேபி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. நீ என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்ததை நீ ஞாபகம் வச்சுருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் போட்டுட்டேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் இதை பார்த்தோன்னா உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகேவா? ஓகேடா. இடையில வந்து கொஞ்சம் திக்கி பேசியிருந்தேன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பேசும்போது. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து இடையில அப்பா கால் பண்ணனால ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணேன். அதனால தொடர்ந்து 2 hours பேசினனால எனக்கு தொண்டை தண்ணி வற்றி போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் திக்கி பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கொஞ்சம் சீக்கிரமாக நல்ல மாய்ஸ்ட் த்ரோட்டோடு உட்காந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, பை. குட் நைட். லவ் யூ ஆல். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.